அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கங்கள். இது உங்களுடைய கேரளா ஜாக்பாட் டிவி சேனல். கேரளா லாட்ரி 10ஆம் தேதி 7வது மாதம் 2024 50-50 102 என்ன ரிசல்ட் வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்தலாம். நம்ம நேற்று சொன்ன மாதிரி மெத்தட் நம்பர் 2 நம்மளுக்கு கை கொடுக்குது. ரிசல்ட்டு 5553 5553 சரிங்களா. ஆல் போர்டில் நம்ம 086 அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தோம். அதில் ஆல் போர்டில் 8 அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்கு சரிங்களா. சரி, ஏ போர்டில் நம்ம 4 கொடுத்துருந்தோம், பி போர்டில் 5 கொடுத்துருந்தோம், சி போர்டில் 2. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஏ போர்டில் 2, 6, 3 அப்படிங்கிறத கொடுத்துருந்தோம். நம்மளுக்கு 53 பிசியில் வெற்றி கிடச்சிருக்கு. நம்ம நேற்று சொன்ன மாதிரி நீங்கள் 462 ட்ரை பண்ணுங்கள், 253 ட்ரை பண்ணுங்கள், 452 ட்ரை பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். 53 பிசியில் வின்னிங், ஆல் போர்டில் 8. சரி, நம்மளுக்கு ஏ போர்டில் என்னோடய கணிப்பில் ஸ்ட்ராங்காக பார்த்திங்கன்னா 4 தான் அப்படி கணிப்பில் வந்துச்சு. ஆனாலும் நம்ம இந்த இடத்துல ரிசல்ட் பார்த்திங்கன்னா 5. சரி, 45ன்னு கொடுத்துருக்கேன், ஆனால் 55. சரி, ஏசியில் பார்த்திங்கன்னா 53, ஏசியில் 49, 08, 33 கொடுக்குறேன். அதே மாதிரி பிசியில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரிசல்ட் 53 ஆனால் 63 கொடுத்துருக்கேன். சரி, ஏபிசி பாக்ஸில் பார்த்திங்கன்னா 600 நல்லா கவனிக்கணும். 553 ரிசல்ட்டுக்கு 663 கொடுத்துருக்கேன். ஜஸ்ட்டு மிஸ்ஸில் எங்கே மிஸ் ஆகிருக்குன்னு மட்டும் நீங்கள் பாருங்கள். நான் உங்கள்கிட்ட நேற்று நம்ம மந்த்லி சார்ட்டை காட்டி நான் உங்கள்கிட்ட சொன்ன விஷயங்கள் அப்படியே இதில் இருக்குங்களா? அதில் எந்த வித மாற்றமே இல்லை. நம்மளுக்கு ஒன்று ஏபியில் டபுள் நம்பர் வச்சு ஒரு போர்டு மாற்றி வைப்பான், அதனால் நீங்கள் அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி நம்ம நேற்று சொன்னோம். இதில் இருக்குது பாருங்கள், 8882 அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா 551 551. இது எப்போ நம்மளுக்கு ரிசல்ட்டு 10ஆம் தேதி 1வது மாதம் 551. நம்மளுக்கு இன்றைக்கி 553. அவ்வளோதான், வேறு ஒன்றும் வித்தியாசம் இல்லை சரிங்களா. அதே மாதிரி நம்ம 50-50 என்றைக்கெல்லாம் ரிசல்ட் வந்துச்சோ இது எல்லாத்தையும் மிஷின் நம்பர் வச்சு நான் மேட்ச் பண்ணியிருக்கேன். மேட்ச் பண்ணி எடுத்ததில் தான் நம்மளுக்கு இன்றைக்கி 53. நான் 663 கொடுத்தேன், ஆனால் 553 நண்பர்களே. ஜஸ்ட்டு மிஸ்ஸு தான், ரொம்ப வித்தியாசம்லாம் இல்லை, ஜஸ்ட்டு ஒரே ஒரு போர்டில். ஆனாலும் நான் 5 அப்படிங்கிறது கொடுத்துருக்கேன் என்னோடய கணிப்பில். 0663 நான் இந்த இடத்துல டேரெக்டாக கொடுத்ததில் இந்த இடத்துல 0663 கொடுத்தாங்க. நான் 0653 கொடுத்துருந்தா கூட இந்த இடத்துல இருக்குது, ஆனால் 53 நம்ம இங்கே ஏற்கனவே நம்ம இந்த இடத்துல கொடுத்துட்டோம் சரிங்களா. அடுத்தது ஏபிசி பாக்ஸை பார்த்திங்க பாருங்கள் 63, ஆனால் ரிசல்ட்டு 53. ஜஸ்ட்டு மிஸ்ஸு வேறு ஒன்றுமே இல்லை. அதே மாதிரி நம்மளுக்கு இந்த இடத்துல 5, சரி 5 கொடுத்துட்டோம். 5 6 6 3, ஆனால் ரிசல்ட்டு 5 5 5 3. இவ்வளோ தான் நண்பர்களே விஷயம். நம்ம மெம்பர்ஸுக்குரிய வீடியோவில் மிஷின் நம்பருக்கு இந்த இடத்துல ரிசல்ட்டு நம்ம இந்த இடத்துல 9க்கு 5 4க்கு 5 8க்கு 5 7க்கு 3 நல்லா கவனிங்க. 663 கொடுத்தா இங்கே 773 கொடுத்துருக்கேன் பாருங்கள், வேறு ஒன்றுமே இல்லை. 6 7 என்னோடய டார்கெட் வச்சுருக்கேன், அண்ட் ரிசல்ட் 553. இது 2 போர்டு மட்டும் மாறி இருந்துச்சுன்னா இன்றைக்கி வெற்றியை தூக்கி சாப்பிட்டு தள்ளிட்டு போயிட்டே இருந்துருக்கலாம். வருத்தம் 657 654 777 கூட கொடுத்தேன். ஆனால் இந்த 777ங்கிற ஃபார்மெட்டு அப்படியே 4Dயில் ஏபியில் இறங்கி அப்படியே ஏறி விட்டுருச்சு பார்த்தீங்களா. 4Dயில் 87 56 46 73 59 75 ஆல் போர்டில் 167 அப்படிங்கிறத கொடுத்தேன். இது மிஷின் நம்பர் வந்தோன்னா ஒரு வேளை நம்மளுக்கு இந்த இந்த மிஷின் நம்பரில் வந்த அந்த 6ஐயும் இந்த 7ஐயும் இந்த 1ஐயும் ஒரு வேளை ஆல் போர்டில் அவன் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிறதுனால தான் அந்த விஷயங்களை நம்ம கொடுத்துருந்தோம் சரிங்களா. ஜஸ்ட்டு மிஸ்ஸு நண்பர்களே, ஜஸ்ட்டு மிஸ்ஸு, ஒன்றும் சொல்கிற மாதிரி ஒன்றும் இல்லை. சரி, இப்போ நாளைக்கு எப்படி கணிப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம். நம்மளோட சேனலில் அவசியம் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. 2:45க்கு மிஷின் நம்பர் வந்தோன்னா நம்ம லைவில் போர்டில் ஏதாச்சும் மாற்றம் இருந்தாலோ இல்லை நம்ம கொடுத்த கணிப்புகளில் எங்கேயாச்சும் ஒரு முக்கியமான நம்பராக வர மாதிரி ஏதாச்சும் இருந்தாலோ அது கண்டிப்பாக உங்களுக்கு
நம்ம லைவில் நம்ம போகிறதுல உங்களுக்கு அந்த விஷயங்களை அப்டேட் பண்ணுறேன். 663க்கு 553 ரிசல்ட்டு, வேறு ஒன்றும் இல்லை. நான் இங்கே 53 பிசிக்கு 63 கொடுத்துருக்கேன். இங்கே 63 2 செட்டு அடிச்சிருக்கேன். 63 3 தடவை கொடுத்துருக்கேன். 63 இங்கேயும் கொடுத்துருக்கேன், இங்கேயும் கொடுத்துருக்கேன், இங்கேயும் கொடுத்துருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 53 ஆல்போர்டில் 8. இப்போ நாளைக்கு இதே மெத்தட் நம்பர் 2ல் இது வரைக்கும் அந்த மிஷின் நம்பரு அதுக்கு வந்து ரிசல்ட்டு எப்படி நாளைக்கு என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50-50க்கு நாளைக்கு வந்து நம்மளுக்கு என்ன வருது, காருண்யா ப்ளஸ்ஸு, அடுத்த மாப்பிள்ள காருண்யா ப்ளஸ்ஸு அவர் எப்படி நாளைக்கு வின்னிங் வரப்போகுது அப்படிங்கிறத பார்த்துருவோம். கெஸ்ஸிங்கை வந்து நம்ம தெளிவாக கொடுத்துருவோம். மறக்காமல் நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், ஜாயின் பண்ணி வச்சுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஜஸ்ட்டு மிஸ்ஸில் தான் நம்மளோட வெற்றி எல்லாம் மிஸ் ஆகிட்டே இருக்க தவிர நம்மளோட கணிப்புகளில் நம்ம கணித்த யூகம் கரெக்டு தான், ஆனால் வந்த ரிசல்ட்டில் ஜஸ்ட்டு மிஸ்ஸு. 777 அப்படிங்கிறதும் ஏபிசியில் வரும்னு நினச்சா அவன் 4Dயில் ஏபியில் வச்சு 555-3 முடிச்சு விட்டான். பரவாயில்ல, நீங்கள் எப்படியா வரீங்க, நான் வேறு மாதிரி வரேன் அப்படிங்கிற மாதிரி சூப்பரான வெற்றியை நாளைக்கு உங்களுக்கு கண்டிப்பாக வாங்கித்தரேன். காருண்யா ப்ளஸ் 530 நாளைக்கு 11ஆம் தேதி ஒரு சூப்பரான வின்னிங் வரும். தெளிவாக உங்களுக்கு கொடுத்துட்றேன். அதை வச்சு ஓரளவுக்கு கடிச்சு வச்சுங்க. 2:45க்கு நாளைக்கு மிஷின் நம்பர் தினசரி அப்படி தான். மிஷின் நம்பர் வந்தோன்னே ஒரு முக்கியமான நம்பராக எதுவும் மாறாமல் முக்கியமான நம்பர்ஸில் எப்படி பாக்ஸில் வரும் அப்படிங்கிறத நம்ம வந்து தினசரி நம்ம வீடியோ அப்லோட் பண்ணுவோம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. எங்கேயுமே நம்ம வெற்றி மிஸ் ஆகக்கூடாது. அதுக்கு நம்மளுடைய முழு வந்து ஒத்துழைப்பும் உங்கள் மூலியமாக கிடைக்கணும் அப்படிங்கிறதையும் நான் கேட்டுக்கிறேன். சரிங்களா? அதே மாதிரி நம்மளுக்கு வந்து குரூப்பில் இன்றைக்கி போட்ட இதில் பார்த்தீங்கன்னா 756 905 817 673. சரிங்களா? இதில் அப்படியே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த இடத்துல நம்மளுக்கு ஏபி 70 85 65 அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்கோம். அடுத்து பார்த்திங்கன்னா ஏசி 75 83 95 கொடுத்துருக்கோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பிசியில் 55, ஆனால் அந்த இடத்துல ஏபிசி 53 அப்படிங்கிறது இருக்குது, டேரெக்டாகவே இருக்குது பாருங்கள். 53 85 கீழே 53 கொடுத்தாச்சு. இவ்வளோ தான் நம்மளுக்கு வேலை, வேறு ஒன்றுமே இல்லை. நம்மளுக்கு வந்து முக்கியமான கணிப்பில் 2 விதமாக நம்ம வந்து ஒன்று வந்து மெம்பர்ஸுக்காகவும் ஒன்று வந்து நம்மளோட வியூவர்ஸுக்காகவும் நாங்கள் கண்டிப்பாக நம்மளுக்கு கொடுத்துட்டு தான் இருக்கோம். ஆனால் எதுலேயுமே பாரபட்சம் இல்லை, எல்லாம் வெற்றி அடையணும், எல்லாம் வெற்றியை நோக்கி போகணும். அதனால் மெம்பர்ஸுக்குன்னு முன்னாடி அதுக்கு அடுத்தது வியூவர்ஸ் அப்படிங்கிற மாதிரி மாறி தான் நம்ம கொடுக்குறோம். ஏன்னா அப்படி தான் வந்து நம்மளுடைய இது இருக்குது. இருந்தாலும் உங்களுடைய தொடர் ஆதரவு கண்டிப்பாக வேணும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நீங்கள் நான் சொன்னால் நம்ப மாட்டீங்க, கூடிய விரைவில் 4 போர்டும் நல்ல சூப்பரான வெற்றி கண்டிப்பாக வரும். சரிங்களா? அதனால் சொல்கிற தகவல்களை நான் கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் நான் உங்களுக்கு சொல்லி உங்கள்கிட்ட சேர்க்க வேண்டியது என்னோடய கடமை. அதனால் நம்ம இன்று போ நாளையும் வெற்றி. ஆனால் ஜஸ்ட்டு மிஸ்ஸில் போணுச்சு, அந்த ஜஸ்ட்டு மிஸ்ஸுங்கிற வார்த்தையை நம்மள இருக்கக்கூடாது. நாளைக்கு சூப்பரான கெஸ்ஸிங் இருக்குது, பார்த்துருவோம் எப்படின்னு. சரி நண்பர்களே, இப்போ நாளைக்கு எப்படி கணிப்பு என்ன தாண்டா நீ சொல்ல வர, சொல்லுடா உருப்படியாக ஒரு விஷயத்தை வச்சு தயவுசெய்து சொல்கிறா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க, புரியுது. சரிங்களா? காருண்யா ப்ளஸ் 530 சுருக்கமாக தெளிவாக சொல்லிடுறேன், நீங்களே செக் பண்ணி பார்த்துங்க. சரியா? காருண்யா ப்ளஸ்ஸு 530 நாளைக்கு உரிய கணிப்புகள் தான் இங்கே பார்க்க போகிறோம். சரிங்களா? இது என்னது, எந்த தேதியில் என்ன மிஷின் நம்பர் வந்திருக்கு, அந்த மிஷின் நம்பருக்கு ரிசல்ட் என்ன, இதுதான். இது எந்த மாதத்துலேருந்து எந்த மாதம் வரைக்கும் எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தா ஜூன் மாதமும் ஜூலை மாதம் ஒரே ஒரு ட்ரா 4ஆம் தேதி. இந்த இதில் மொத்தம் 6 செட்டு இருக்குது. இந்த 6 செட்டுக்கு வந்த மிஷின் நம்பர் இது தான், அதுக்கு வந்த ரிசல்ட் இது தான். இப்போ இதில் எப்படி இதை விட்டுருங்க, இந்த ஏரியாவை விட்டுருங்க, இது அப்புறமேல பார்த்துக்கலாம். நான் சுருக்கமாக சொல்லிடுறேன். இப்போ இவன் எப்படி பவர் நம்பர் எடுத்திருக்கான், இந்த ஒரு 1 2 3 4 5 இந்த 5 ட்ராவில் எப்படி பவர் நம்பர் எடுத்திருக்கான், ஏபிசி எப்படி உட்காந்துருக்கு, 4Dயில் எப்படி நம்பர் கொண்டு வந்திருக்கான், இதுதான் இந்த கான்செப்டில் பார்க்க போகிறோம். சுருக்கமாக சொல்லிடுறேன். 58 14 5 - 1 4 இங்கே இருக்குது. 8க்கு 6 பவரு, 1க்கு 8 பவரு,
4க்கு 2 எல்லாம் டேரெக்டு, 4க்கு 2 மட்டும் கிராஸில் வந்துச்சு. ஓகே, 46 82 58 14க்கு 5க்கு 4 8க்கு 6 1க்கு 8 4க்கு 2 ஆச்சுங்களா. அடுத்தது 27ஆம் போன மாதம் பின்னாடி ரிவர்ஸ் கியரில் போகிறோம். 0814 இந்த 814 814 சேம் மிஷின் நம்பர் தான், ஆனால் ரிசல்ட்டு வேறு. சரி, எப்படின்னு அதை பார்த்துவோம். இதில் 8க்கு 6 அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இந்த இடத்துல பவர் எடுத்தான். ஆனால் இதில் பார்த்திங்கன்னா 8க்கு 8 இறக்கி 1 + 1 2 4க்கு 4 எப்படி 3 போர்டில் ஒரே ஒரு போர்டை மட்டும் சேமாக இறக்கி விட்டு 1 + 1 2 4க்கு 4 சேமாக இறக்கி விட்டாங்களா. சரி, 0க்கு 5 4Dயில் ஃபஸ்ட் நம்பருக்கு 0க்கு 5 எடுத்து விட்டான். சரி, 20ஆம் தேதி இதில் பார்த்தா 1357 1க்கு 8 பவரு 3க்கு 7 பவரு 5க்கு 5 இறங்கி 7க்கு 4 ஃபுல் பவர் 84 54. சரிங்களா. அதுக்கு அடுத்தது 13ஆம் தேதி ஜூன் மாதம் 7204க்கு 45 42 ரிசல்ட்டு. 7க்கு 4 2க்கு 5 0க்கு 4 4க்கு 2 கொண்டு வந்துட்டானா. 6ஆம் தேதி ஜூன் மாதம் 2138 2 + 1 3 1க்கு 5 பவரு 3க்கு 7 பவரு 8க்கு 8 இறக்கிட்டான். சரி, இதில் நம்ம முக்கியமான பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா, நம்மளுக்கு அவன் ஏ போர்ட்லேயும் +or- கொண்டு வரான், பி போர்ட்லேயும் +or- கொண்டு வரான், சி போர்ட்லேயும் +or- கொண்டு வரான். சரி, இதுக்கப்புறம் இன்றைக்கி அதாவது நாளைக்கு நாளைக்கு வந்து 11ஆம் தேதி நாளைக்கு வரப்போகிற ஆட்டத்தில் என்ன ஆட்டம் ஆட போகிறான். இப்போ இதில் எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இதில் 4Dயில் 2 + 1 இந்த இடத்துல வந்திருக்கு. இதில் 7க்கு 4 1க்கு 8 0க்கு 5 5க்கு 4. அதாவது ஒரு தடவை வந்து 2 + 1 3 5 - 1 6 4. இந்த 2 தடவை தான் கூட்டல் கழித்தலாகவே எடுத்திருக்கான். அதாவது 4Dயில் ரிசல்ட்டுக்கு 5க்கு -1 4 2க்கு +1 3. பாக்கி நடந்த 3 ட்ராலையுமே நம்மளுக்கு ஃபுல்லாக பவர் நம்பர் தான் எடுத்திருக்கான். சரி, அப்போ நாளைக்கு கணிப்பில் எப்படி வரும் அப்படிங்கிறது பார்த்தா நம்மளுக்கு என்ன ரிசல்ட்டு, நம்மளுக்கு இந்த இடத்துல என்ன ரிசல்ட் இன்றைக்கி 50-50 இருங்க, உங்கள்கிட்ட தெளிவாகவே காமிப்போம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 5553 5 அப்படின்னு வரும்போது, இன்றைக்கி நம்பர் 5 அப்படின்னு வரும்போது நம்மளுக்கு +1 6ஆக வரலாம். எப்படின்னா நம்மளுக்கு +1 6ஆக வரலாம். நம்மளுக்கு இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இதில் 5க்கு -1 4 இதில் 2க்கு +1 3. சரிங்களா. இப்போ போன மாதத்தில் 6ஆம் தேதி அந்த பேட்டர்னில் 2க்கு 3 இது சொன்னால் கொஞ்சம் என்னடா சும்மா ஜோக்கர் மாதிரி பேசிகிட்டு இருக்கேன்னு நீங்கள் சொல்லுவீங்க. ஆனால் எப்படி மேட்ச் பண்ணி கரெக்டாக நாளைக்கு காலைல கொண்டு வந்து வைக்கிறான், நாளைக்கு மத்தியானத்தில் எப்படி ரிசல்ட் வருதுன்னு மட்டும் பாருங்கள். இப்போ இதே விஷயத்தை நம்ம யோசித்தோம்னா 2 + 1 நாளைக்கு, அப்போ இன்றைக்கி ரிசல்ட் வந்து 5 5க்கு இந்த இடத்துல 6 நோட் பண்ணி வச்சுங்க. சரி, ஏபிசியில் ஏ போர்டை பார்த்துருவோம். ஏ போர்டில் பார்த்தீங்கன்னா இந்த மிஷின் நம்பருக்கு இதில் தான் ஆட்டமே இருக்குது. தயவுசெய்து நான் இந்த இதை அலட்சியப்படுத்த வேணாம், நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு எப்படி கணிப்பில் இருக்க நீங்கள் தாராளமாக வச்சு பாருங்கள். அதே மாதிரி கணிப்புகள் நம்மளுக்கு வந்து நிறைய நண்பர்கள் நம்ம கணிப்புகள்லாம் கொடுக்குறாங்க போகிறாங்க, எல்லாத்தையும் ஜஸ்ட்டு ஒரு கம்பேர் பண்ணி பார்க்குறது தப்பு இல்லை. ஜஸ்ட்டு பாருங்கள் எப்படி வந்து உட்காந்துருக்கு. 553 ரிசல்ட்டுக்கு நான் 663 கொடுத்தேன். இதில் எனக்கு மிஸ் ஆனது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா 53 பிசியும் தனியாக கொடுத்துருக்கேன். 53 பிசி இன்றைக்கி தூக்கியாச்சு வெற்றி. ஆனால் 553 நான் கொடுத்துருக்கேன், சாரி 663 கொடுத்துருக்கேன். ஆனால் ரிசல்ட்டு 553 எங்கே மிஸ் ஆகிருக்குன்னு நீங்களே யோசிங்க. நம்மளோட கம்யூனிட்டி குரூப்பில் அதையும் நான் போட்டிருக்கேன் பாருங்கள். சரிங்களா. இதில் ஏ போர்டில் இதில் நம்மளுக்கு 1க்கு 5 பவரு 2க்கு 5 பவரு 3க்கு 7 பவரு 8க்கு 8 8க்கு 6. சரி, ஒரு 4 தடவை பவர் நம்பரு ஏ போர்டில் எடுத்திருக்கான். ஒரே ஒரு தடவை தான் நம்மளுக்கு அதே நம்பர் இறக்கியிருக்கான். சரி, நம்ம போன மாத கதைக்கு வருவோம். போன மாதத்தில் 1க்கு 5. அப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 5 ரிசல்ட்டு. இன்றைக்கி ஏ போர்டில் 5. அந்த 5க்கு நாளைக்கு ஒரு வேளை 5 இறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் இருக்க நம்பர் வந்து எதுக்கு உங்களுக்கு காமிச்சிருக்கேன்னா இதுலேருந்து தான் கெஸ்ஸிங் எடுத்தியான்னு கேட்க வேணாம். இது தனின்னு ஏற்கனவே சொல்லிட்டேன். சரிங்களா. இந்த படி கணக்கில் வந்தால் நம்மளுக்கு 4Dயில் இன்றைக்கி 5க்கு +1 6ஆக வரலாம். ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் இங்கே கொடுத்த மாதிரி 8க்கு 8
1க்கு 5ன்னா நம்மளுக்கு 5 அப்படின்னா 5க்கு பவர் 2. அப்படி இல்லைன்னா ஒருவேளை இன்றைக்கி ரிசல்ட்டில் 5 எடுத்து இந்த தூக்கி வந்து இந்த இடத்துல வைக்கலாம் 5 ஆச்சுங்களா. அதே மாதிரி 5க்கு என்ன பவர் இருக்கோ இந்த இடத்துல கொடுத்துருக்கேன். 5க்கு பவர் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 5க்கு 1ம் 5க்கு 9ம் நான் இந்த இடத்துல கொடுத்துருக்கேன். ஏன்னா இதுவும் அவன் ஒரு சில நாளில் டைரக்ட் பவராக எடுக்கிறான், ஒரு சில நாளில். அதனால தான் ரெண்டு நம்பர் டைரெக்டாக இருந்தாலுமே 2 நம்பர் கிராஸ் பவரில் எடுத்திருக்கேன். ஒரு நம்பருக்கு அதே பவருக்கு அதே நம்பர் இறக்கியிருக்கேன். இந்த மிஷின் நம்பர் கணக்குப்படி அவன் வச்சால் 8க்கு 8 இறக்கி பாக்கி இருக்கிற 2 நம்பருக்கு +1 அதே நம்பர் இறக்குனாலும் வாய்ப்பு இருக்குது. அதனால் அதுபடி தான் இந்த இடத்துல எடுத்திருக்கேன். சரி, இதில் அதே மாதிரி தான் 4Dயில் 6 5 + 1 6 அப்படி வந்தாலுமே 5க்கு 8 பவர் 5க்கு 3 பவர் இங்கே இருக்குங்களா. சரியாச்சு. இப்போ பி போர்டை பார்த்துருவோம். ஏ போர்டு உங்களுக்கு நான் தெளிவாக சொல்லிட்டேன். 2 5 1 9 ஆச்சுங்களா. ஒரு வேளை 5க்கு 5 இறக்கலாம், இல்லை 5க்கு பவர் நம்பரில் இருக்கிற 3 நம்பர் இறக்கலாம். ரைட்டு. பி போர்டில் 1 5 0 3. சரி, 1 5 0 3. இப்போ இதில் இந்த ரிசல்ட்டுக்கு எப்படி கொடுத்துருக்கான்னு பார்த்தா 3க்கு 7 0க்கு 4 5க்கு 5 1க்கு 2 1க்கு 8 2 தடவை பவரு 2 தடவை ப்ளஸ்ஸு 1 தடவை அதே நம்பர். 2 தடவை பவரு 2 தடவை ப்ளஸ்ஸு 1 தடவை அதே நம்பர். சரி, அப்படின்னா நம்மளுக்கு இதில் 3க்கு 7. அப்போ 3க்கு 7னா 5க்கு 9 பவர். சரிங்களா. இந்த இடத்துல நம்மளுக்கு இங்கே வந்து ஒரே நிமிஷம் +1 + 1 2 அப்படின்னு இந்த இடத்துல கொடுத்துருக்கான். ஆனால் நம்மளுக்கு இந்த இடத்துல 5க்கு ஒரு வேளை பின்னாடி போவான், ஒரு வேளை மைனஸ் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் நம்மளுக்கு வந்து ஒரே நிமிஷம் இந்த இடத்துல கொடுத்த மாதிரி 1க்கு 8 1க்கு 2 5க்கு 5 0க்கு 4 3க்கு 7 பவரில் வச்சாலுமே நம்மளுக்கு போன மாதம் 3க்கு 7 அப்படின்னா 5க்கு 9. அடுத்தது பார்த்தீங்கன்னா 5க்கு 2 5க்கு 3 5க்கு 4 வரிசையாக வருது. சரிங்களா. ஏன்னா மேட்ச் பண்ணுறது அப்படி தான். அடுத்தது சி போர்டு உங்களுக்கு நான் தெளிவாக சொல்லிட்டேன். இதுதான் பேட்டர்னு, இது மிஷின் நம்பரு, இது ரிசல்ட்டு. இது போன மாதம் வந்தது. இது தனியாக கேக்கு மாதிரி 2ஆக வெட்டிடுறது. இது தனி, இது தனி ஆச்சா. இதில் என்ன பேட்டர்ன் யூஸ் பண்ணியிருக்கணும், அதுக்கு தகுந்த மாதிரி இதில் பவர் இன்றைக்கி 55553 வந்த நம்பருக்கு எப்படி நம்மளுக்கு இந்த இடத்துல கணிப்பில் வந்து உட்காந்துருக்குங்கிறத இங்கே தெளிவாக காமிச்சிட்டேன். முடிஞ்சிருச்சுங்களா. சரி, சி போர்டுக்கு வந்துடும். 8 4 7 4 4. சரி, 4க்கு 2 பவரில் வந்துருச்சு. 4க்கு 4 அதே நம்பரு. 7க்கு 4 பவரு. 4க்கு 2 பவரு. 8க்கு 8. அப்படின்னா நம்மளுக்கு சி போர்டை பொறுத்த வரைக்கும் என்ன நம்பர் மிஷின் நம்பரில் இறக்குறானோ அதே நம்பர் தான் சி போர்டில் வைக்கிறான். அப்படி இல்லைன்னா அதுக்கு டைரக்ட் பவர் என்ன அப்படிங்கிறத பார்த்து தூக்கிடுங்க. 4க்கு 2 பவரு 4க்கு 1ன்னு நம்ம வைப்போம். ஆனால் அவன் தூக்கி மாற்றி 4க்கு 2ன்னு வச்சுருவான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 8க்கு 8 அதே நம்பர் சி போர்டில் இறங்கியிருக்கு. அதே மாதிரி சி போர்டில் அதுக்கு அதே நம்பர் இறங்கியிருக்கு. இங்கே 4க்கு 2 பவர் 7க்கு 4 பவர். ஃபுல் பவரில் எந்த நம்பர் இருக்கோ அதை எடுத்துங்க. சி போர்டில் 2 1 0 6. இன்றைக்கி ரிசல்ட் வந்து 3க்கு 1 -1ஆக வச்சு 2ஆக வைக்கலாம், இல்லை 3க்கு 1 பவராக வைக்கலாம். அதாவது 3க்கு 1 பவராக வைக்கலாம், இல்லை 3க்கு 0 பவராக வைக்கலாம், இல்லை 3க்கு 6 பவராக வைக்கலாம். புரிஞ்சுதுங்களா. இப்போ இதுக்கப்புறம் நாளைக்கு மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் இதில் எப்படி மாறுது, அதாவது மாறுதுன்னா நம்ம இங்கே கொடுத்த நம்பரில் தான் மாறும். இங்கே நம்ம கொடுத்த நம்பரில் தான் இந்த நம்பர் ஸ்ட்ராங்காக வரும். 4Dயில் இது, ஏல இது, பியில் இது ஸ்ட்ராங்காக வருங்கிற விஷயத்தை நான் உங்களுக்கு 2:45க்கு மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் சொல்லிடுறேன். வேலை முடிஞ்சு போச்சு. சரிங்களா. இவ்வளோ தான் நண்பர்களே விஷயமே. இது படி நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி 663 கொடுத்தேன். இதை வச்சு தான் நான் கொடுத்தேன். 553 ரிசல்ட்டு. ஆனால் 663 நம்ம வந்து 53 பிசி வின்னிங் கொடுத்துருக்கோம். வேறு ஒன்றும் இல்லை. ஜஸ்ட்டு 2 போர்டில் மிஸ்ஸு தூக்கி விட்டாச்சு. முடிஞ்சு போச்சுங்களா. சரிங்களா. தாராளமாக ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பரான வின்னிங் கண்டிப்பாக உண்டு. எதையுமே யோசிக்காதீங்க. இந்த பேட்டர்னை மட்டும் நீங்கள் பாருங்கள். சரி, அடுத்து நம்ம சங்கதிக்கு வந்துடுவோம். ஏசிபிசி ஏபி 13 54 29, ஏசியில் 11 22 50, பிசியில் 92 32 41. முடிஞ்சு போச்சு வேலை. தூக்கி அடித்து வெற்றியை தூக்கி கொண்டாடுறோம். நாளைக்கு முடிஞ்சு போச்சா. சரி, இது எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஏபிசி பாக்ஸு 4D 242 536 929 522.
அடுத்து பார்த்திங்கன்னா 85 36 32 60 69 91 89 46. இது எல்லாமே எப்படா நீ எடுத்த அதை சொல்கிறா அப்படிங்கிறீங்களா? இந்தோ சொல்லிடுவோம். இதுக்கு முன்னாடி நம்மளுக்கு 50-50ல் டபுள் நம்பரில் ரிசல்ட் வந்தால், அதாவது எப்படி சொல்கிறீங்களா, ஏபியில் ரிசல்ட் வந்தால் ஏசியில் டபுள் நம்பர் வரும். மறந்துடாதீங்க, இதை தயவுசெய்து உங்கள் கணிப்பில் வச்சுங்க. நீ சொல்கிறதெல்லாம் டுபாக்குன்னு நீங்கள் நினச்சாலும் சரி, நாளைக்கு மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் எப்படி சிம்பிளாக கொண்டு வந்து வச்சு வேலையை முடிக்கிறான்னு மட்டும் பாருங்கள். நான் தெளிவாக ஓரளவுக்கு கணிப்பு எடுத்திருக்கேன். இது கண்டிப்பாக உங்களுக்கு உபயோகமாக இருக்கும். 50-50ல் ஏபியில் டபுள் நம்பர் வந்தால் கார்னியா ப்ளஸுக்கு ஏசியில் டபுள் நம்பர் வரும். மறந்துடாமல் வச்சுங்க. ஏசியில் நான் இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்கள், 99ன்னு கொடுத்துருக்கேன், 22ன்னு கொடுத்துருக்கேன். எங்கேயுமே மிஸ் பண்ணக்கூடாது. அதுக்காண்டி தான் சொல்கிறேன். தயவு செஞ்சு இதை உங்களோட கணிப்பில் முக்கியமாக எடுத்து ப்ளே பண்ணுங்கள். இந்த கொடுத்துருக்கேன் பாருங்கள், 11 22. சரிங்களா? ஏபியில் 50-50ல் டபுள் நம்பரில் வந்தால் ஏசியில் டபுள் நம்பர் கார்னியா ப்ளஸில் வைப்பான். 242 536 929 522 85 36 32 20 69 91 89 46. அவள் ஏசியில் வச்சாலும் சரி, ஏபியில் வச்சாலும் சரி, எங்கேயுமே தப்பிக்கக்கூடாது. பிசியில் 22 கொடுத்துருக்கேன், ஏபியில் 22 கொடுத்துருக்கேன். 2 நம்மளுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கு. அது 553 ரிசல்ட்டு. 5க்கு 2 5க்கு 2 3க்கு 2, இல்லை 5க்கு 5 இறங்கி 5க்கு 9 3க்கு 1, 5க்கு 1 5க்கு 3 5க்கு 0, 5க்கு 9 5க்கு 4 5க்கு 6, சாரி 3க்கு 6. இது பார்த்திங்கன்னா 5க்கு 1 5க்கு 3 3க்கு 0. 4Dயில் 8 3 6 ஸ்ட்ராங்கு. இதுதான் மிஷின் நம்பரு, இதுதான் அதுக்கு வந்த ரிசல்ட்டு, இதுதான் அதுக்கு வந்து தேதி. மேட்ரு முடிஞ்சு. கண்டிப்பாக ஒரு வெற்றியை தூக்கி நாளைக்கு ஒரு வெற்றி மகுடமாக நம்மளுக்கு ஒரு பயங்கரமான வெற்றி நாளைக்கு கண்டிப்பாக காத்திருக்கு. இந்த ஃபார்மெட்டு உங்களுக்கு உதவுன்னு நினைக்கிறேன். அதை விட்டுட்டு மல்டிப்ளிகேஷனை போட்டு ஒரு 60 செட்டை நீங்கள் இறக்குனாலுமே தயவு செய்து சொல்கிறேன், அவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண தேவையில்ல. சிம்பிளாக ட்ரிக்காக நம்ம எடுத்து வின்னிங்கை வாங்கிடலாம். அதுக்கு மட்டும் கேரண்டி. நீங்கள் நம்ம கொடுத்த, உங்களுக்கு திரும்பவும் சொல்கிறேன், நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல நம்ம கொடுத்துருந்தோம். நம்ம கொடுத்த கணிப்பில் எப்படி இருக்குன்னு இந்த இடத்துல பார்த்துருவாங்க. இந்த பாருங்க, நம்மளுக்கு இந்த இடத்துல எப்படி கொடுத்துருக்கோன்னா 50-50ல் 756 905 817 677 777 கொடுத்துருக்கேன் பாருங்கள். 777 கொடுத்துருக்கேன். ஏபியில் பார்த்தீங்கன்னா பிசியில் 53 கொடுத்துருக்கேன். இதில் 4Dயில் பாருங்கள் 87 56. எங்கே மிஸ் ஆகிருக்குன்னு மட்டும் பாருங்கள். அதே மாதிரி நம்ம மெயின் போர்டை கொடுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து 777 கொடுத்தோம். நம்மளுக்கு எங்கே கொடுத்தோம்னா 777 ஒன்றும் இல்லை. நம்ம பிசியில் கூட இன்றைக்கி நம்ம கொடுத்த கணிப்பில் இந்த இடத்துல பாருங்கள் 53 கொடுத்தோங்களா, ஆல் போர்டில் 8 தூக்கியாச்சா. அதனால் நம்ம இன்றைக்கி கொடுத்த கணிப்புகளை நீங்கள் கணிச்சு வச்சுக்கோங்க. நாளைக்கு மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் நம்மளோட மெம்பர்ஷிப் இதில் எந்த நம்பர் எப்படி போர்டில் முக்கியமாக வரப்போகுது, அதை நீங்கள் பாக்ஸில் எப்படி ட்ரை பண்ணணும், ஏபிஎஸ்சிபிசியில் என்ன கொடுக்கணும், எது மாதிரி வரும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லிடுவோம். ஆனால் அந்த டைமில் என்னால் பாக்ஸில் போட்டு உங்களுக்கு அதை அனுப்ப முடியாது. இது தான்ப்பா பாக்ஸ் நம்பரு, ட்ரை பண்ணி பாருங்கன்னு கொடுத்துட்றேன். நீங்கள் பாக்ஸ் நம்பர் போட்டு மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணி அதை அப்படியே எடுத்து வைங்க. வேறு ஒன்றுமே இல்லை. ஏன்னா அந்த டைமில் வாட்ஸ்அப் குரூப்பு ப்ளஸ் லைவ் எல்லாத்தையும் நம்ம வந்து பார்க்குற மாதிரி இருக்குது. அதனால் வந்து கோச்சிக்காமல் உங்களுக்கு 2.25 மிஷின் நம்பர் வந்தோடனே ஏ போர்டில் தான்ப்பா ஸ்ட்ராங்குன்னு ஒரு 3 நம்பர், பி போர்டில் இதான் ஸ்ட்ராங்கு 3 நம்பர், சி போர்டில் 3 நம்பர் ஸ்ட்ராங், இதான் முடிஞ்சு போச்சா. 4 டிஜிட்டில் தான். இதை அப்படியே பாக்ஸில் வச்சு தூக்குங்க, வெற்றி முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். வேறு ஒன்றுமே இல்லை. சரிங்களா? அதனால் அருமையான வெற்றியை நாளைக்கு நீங்கள் வாங்குவீங்க. அதுக்கு நம்ம சேனல் மூலயமா அந்த வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. திரும்ப அடுத்த வீடியோவில் ஒரு முழுமையான வெற்றியோட உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நம்மளோட சேனலுக்கு வீடியோஸ்லாம் பாருங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலில் ஜாயின் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. மெம்பர்ஷிப் அனைவருக்கும் ஆல்வேஸ் வெல்கம். கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் நம்மளோட கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம கொடுக்குற தகவல்கள், நம்ம சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு தெளிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு முழுமையான வெற்றி கண்டிப்பாக நாளைக்கு நம்மளுக்கு வரும். அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கங்கள். இன்பமே சூழுக, நம் எல்லோரும் வாழுக. நல்லதை நினைப்போம், நல்லதை நடக்கும் நண்பர்களே. கண்டிப்பாக ஒரு வெற்றி வரும். அது நம்ம சேனல் மூலியமாக வரும். இந்த பேட்டர்ன் நம்மளுக்கு கை கொடுக்கும். மெத்தட் நம்பர் 2 மாதிரியாக சூப்பராக ஒரு எப்படி சொல்கிறது, தாறு மாதிரி தக்காளி சொல்லுங்கிற மாதிரி செம்மையான ஒரு வெற்றி கண்டிப்பாக நாளைக்கு உண்டு. பார்ப்போம். நன்றி, வணக்கம் நண்பர்களே.